ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 27ஆம் தேதி ரொம்ப ஒரு முக்கியமான நாளானது வருகிறது. அதாவது அக்டோபர் 27ஆம் தேதி ஆவணி மாதம் வியாழக்கிழமை அன்று முக்கியமான பௌர்ணமியானது வருகிறது. இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான பௌர்ணமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆவணி மாத பௌர்ணமியில தான் நிறைய பரிகாரங்களையும் நிறைய வழிபாடுகளையும் செய்வாங்க. ஸோ இதற்கென உகந்த நாளாகவே இந்த ஆவணி பௌர்ணமி நாளை நிச்சயமா நீங்க பார்க்கலாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஆவணி பௌர்ணமி நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்க செய்றீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாவங்கள் நிச்சயமாக நீங்கி புண்ணியத்தை சேர்க்க செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டுமல்லாமல் நினைத்த வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் இந்த பரிகாரத்தை கண்டிப்பா நீங்க செய்யலாங்க. பௌர்ணமி அன்று நீங்க எந்த வழிபாடு செய்தாலும் எந்த பரிகாரம் செய்தாலும் அதற்கு உடனடியாக பலன் கிடைக்கும் என்று நம்பக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் கண்டிப்பா இந்த பௌர்ணமி பரிகாரம் அனைவரும் செய்யக்கூடிய ஒரு பரிகாரங்க. அது மட்டுமில்லாமல் இந்த பௌர்ணமி நாளில் இருந்து மகர ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு என்பதையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இந்த பிரபஞ்ச பேராற்றல் மிகுந்த நாளாக தான் இந்த பௌர்ணமியானது திகழ்கிறது. இந்த பௌர்ணமி நாளில் நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அந்த வழிபாட்டிற்கு அதிக அளவில் பலன் கிடைக்கும் என்றும் நாம வைக்கக்கூடிய வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் என்றும் சொல்லி இருக்காங்க. இந்த பௌர்ணமி நாளில் பலரும் பலவிதமான தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு செய்வாங்க. எந்த மாதிரி தெய்வ வழிபாடு செய்வாங்க? அதாவது இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யலாம், குல தெய்வ வழிபாடு செய்யலாம், பெண் தெய்வ வழிபாடு செய்யலாம், சிவ வழிபாடு செய்யலாம், சந்திர வழிபாடு செய்யலாம், நாராயணர் வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி பலவிதமான தெய்வங்களுக்கு உகந்த நாளாக பௌர்ணமியானது திகழ்கிறது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி நாளில் நீங்க செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் உங்களுடைய கர்ம வினைகளை நீக்கி புண்ணியத்தை சேர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பரிகாரத்தை தான் நீங்க முழுமையா தெரிந்து கொண்டு கண்டிப்பா அப்படியே நீங்க செய்திடுங்க. இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்பது வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதம் அதாவது வருகிறது. இந்த வியாழக்கிழமை இரவு முழுவதுமே பௌர்ணமி திதியானது இருக்கிறது. அன்றைய தினம் சந்திர கிரகணம் இப்பொழுதுமே வருங்க. இந்த வருடம் சந்திர கிரகணமானது பௌர்ணமிக்கு மறுநாள் தான் வருகிறது. இந்த மாதிரி இந்த பௌர்ணமிக்கு கூடுதல் சிறப்பு நிறைவை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாங்க. இந்த பௌர்ணமி தினத்துல முழு நிலவை பார்த்து பலவிதமான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்ய வேண்டும் என்றும் அப்படி செய்வதன் மூலம் செல்வ செழிப்புடன் அப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் அப்படின்னு நினைத்தா இந்த பௌர்ணமி வழிபாடு பரிகாரத்தை மட்டும் தவறாமல் செய்திடுங்க. இந்த மாதிரி விஷயம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. அதே தான் இந்த பௌர்ணமி நாளில் தான் உங்களுடைய பாவ கணக்கையும் கர்ம வினைகளையும் குறைப்பதற்குரிய பரிகாரத்தை நீங்க எல்லாருமே செய்யணும். பொதுவாகவே பௌர்ணமி தினத்துல மாலை நேரத்தில் நிலவு வானத்தில் வந்த பிறகு செய்யக்கூடிய வழிபாட்டிற்கும் பரிகாரத்திற்குமே அதிக அளவு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனாலதான் மாலை 6 மணிக்கு வீட்டில் தெய்வமேற்றி உங்களுக்கு தெரிந்த வழிபாடை நீங்க மேற்கொள்ளுங்க. இதோடு இந்த பரிகாரத்தையும் சேர்த்து செய்யலாங்க. இந்த பரிகாரத்திற்கு ஏதாவது இலை ஒன்று அவசியம். வெற்றிலையா இருக்கலாம், செம்பருத்தி இலையா இருக்கலாம், வாழை இலையா இருக்கலாம், மா இலையா இருக்கலாம், அரசு இலையா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது இலையை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த இலையை சுத்தம் செய்து வீட்டு பூச்சி அறையில வைக்க வேண்டும். அந்த இலைக்கு மேல் ஒரு கட்டி வெள்ளத்தை வைத்திடுங்க. பௌர்ணமி வழிபாட்டை பூச்சி அறையில நிறைவு செய்வதற்கு முன்னாடி இந்த வெள்ளத்தை இலையோடு சேர்த்து எடுத்து எந்த இடத்தில் சந்திர பகவான் தெளிவாக தெரிகிறாரோ அந்த இடத்திற்கு சென்று அவருக்கு நெய்வேத்தியம் காட்டுவது போல் காட்டி ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை 3 முறை உச்சரிங்க. அது மட்டுமில்லாமல் அதற்கு பிறகு திரும்பவும் இந்த வெள்ளத்தை எடுத்து வந்து பூச்சி அறையில் வைத்துவிட்டு உங்களுடைய வழிபாட்டை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாங்க. தீபம் எரியும் வரை இந்த வெள்ளம் அப்படியே பூஜை அறையில இருக்கணும். தீபத்தை குளிர வைக்கும் பொழுது இந்த வெள்ளத்தை இலையுடன் சேர்த்து எடுத்து உங்களுடைய வீட்டு நிலைவாசலுக்கு வெளியே வைக்கலாம். இரவு முழுவதும் இது அப்படியே அங்கேயே இருக்கணும். மறுநாள் காலையில வாசலை சுத்தம் செய்யும் பொழுது இதை எடுத்து ஓரமாக கால்படாத இடத்தில் வைத்து விடுங்க. இப்படி இரவு முழுவதும் வெள்ளம் நிலைவாசலில் இருப்பதன் மூலம்
இந்த வெள்ளத்தை உண்பதற்காக எறும்புகள் நம் வீடு தேடி வருங்க. வெள்ளத்தையும் சேகரித்து செல்லும். இப்படி பௌர்ணமி நாளில் எறும்புகளுக்கு நீங்க தானம் செய்வதன் மூலம் உங்களுடைய கர்ம வினைகள் படிப்படியாக குறைவதோடு உங்களுக்கு புண்ணியங்களும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். அன்னதானம் என்பது மனிதர்களுக்கு மட்டும் செய்யக்கூடியது அல்ல, உயிருள்ள எந்த ஜீவனுக்கு வேண்டுமானாலும் வயிறு நிறைய உணவு தருவதுதான் அன்னதானம். அந்த வகையில இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்து உங்களுடைய கர்ம வினைகளை குறைத்துக் கொள்வது இது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் மகர ராசினியர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்திடுங்க. இதனைத் தொடர்ந்து மகர ராசினியர்களுக்கு இந்த பௌர்ணமி நாளிலிருந்து என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு என்பதை நாம் இப்போ பார்க்கலாங்க. உழைப்பிற்கு அஞ்சாத மகர ராசினியர்களுக்கு நேர்மைக்காக பாடுபடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரம் பணவரத்து உங்களுக்கு சீராக இருக்கலாம். வேலை பளு காரணமாக நேரம் தவறி உணவு உண்ண வேண்டிய நிலை ஏற்படலாம். வயிறு தொடர்பான கோளாறு ஏற்பட்டு நீங்களாம். கை கால் வலி, உடல் சோர்வு உண்டாகலாம். அக்கம் பக்கத்தினரிடம் சில்லறை சண்டை ஏற்பட்டு சரியாகலாம். கௌரவம் பாதிக்கும்படியான சூழ்நிலை வரலாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல எச்சரிக்கையா செயல்படுங்க. தொழில் வியாபாரத்துல பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது இப்ப நல்லது. புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இப்ப இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது ஒரு வகையில உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். இயந்திரங்கள், ஆயுதங்கள், நெருப்பு ஆகியவற்றை கையாளும் தொழிலாளர்களாக இருந்தீங்கன்னா கவனமாய் இருப்பது நல்லதுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் பிரச்சனை வரலாங்க. அதனால வாக்குவாதம் கூட உண்டாகலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருந்துடுங்க. மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம். இதனால விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் தங்கக்கூடிய வாய்ப்புகள் பெறலாங்க. பெண்களுக்கு வீண் அலைச்சல், வேலை பளு ஆகியவை அதிகரிக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது இப்போ உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். மாணவர்களுக்கு அடுத்த வரையை பற்றிய விமர்சனங்கள், கிண்டல், கேலி பேச்சு போன்றவை தவிர்த்து கல்வியில கவனம் செலுத்துவதுதான் இப்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மகர ராசினியர்களுக்கு நிறைய விஷயங்கள் கவனமா இருக்கணும், நிறைய விஷயங்கள் எச்சரிக்கையாக செயல்படணும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி பலனுக்கு ஏற்றவாறு மகர ராசினியர்கள் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் என்று நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி பரிகாரத்தை மறக்காமல் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.